பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோபு 5:12. தந்திரக்காரனின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். யோபு 5:12. நம்மோடு உடன்படிக்கை செய்துவிட்டு நம்மையே எல்லை மட்டும் துரத்தி விட்டவர்கள், நம்மோடு சமாதானமாய் இருந்து நம்மை மோசம் போக்கினவர்கள், நம்மோடு அப்பத்தை சாப்பிட்டு நமக்கு கீழே கண்ணி வைத்தவர்கள் தந்திரக்காரர்கள் என ஒபதியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எருசலேம் அலங்கத்தை கட்டுகிற வேலையை நெகேமியா செய்தபோது அதை தடுக்கும்படியாய் குலைத்து போடும்படியாக சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அமோனியரும் தந்திரமாக திட்டம் தீட்டினார்கள். அலங்கத்தை கட்டுகிறவர்களை மனமடி உண்டாக பேசினார்கள். இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த நெகேமியா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். தேவன் அவர்களுடைய தந்திரங்களையும் அலங்கத்தை கட்டும் பணியை தடை செய்யும்படியாக அவர்கள் செய்த ஆலோசனையை அபத்தமாக்கினார். ஆம், நம்முடைய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, வேலையை, தேவனோடு இருக்கும் அன்பின் ஐக்கியத்தை தடை செய்ய, குலைத்து போட இன்றும் நம்மை சுற்றி அநேக தந்திரக்காரர்களும் நமக்கு எதிராக செயல்படும்படி ஆலோசனை செய்கிறவர்கள், சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். நாமும் தந்திரக்காரர்களின் சூழ்ச்சியில் சிக்கியிருக்கிறோம். அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய நோக்கங்கள் முடியும் வரை அவர்கள் நம்மை சுற்றிதான் இருப்பார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பும் நோக்கமும் நிறைவேறி நாம் ஏமாற்றப்பட்ட பின்புதான் நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். தந்திரக்காரன் நமக்கு சத்துருவாக வந்து நிற்க மாட்டான். நம்மோடு உடன்படிக்கை செய்து நம்மோடு சமாதானமாய் நம்மோடு அப்பம் புசிக்கிறவனாய் இருப்பான். தந்திரக்காரர்களை அறிந்து கொள்வதும் எதிர்கொள்வதும் கடினம். தந்திரக்காரனை அறிந்து கொள்வதற்கும் அவனை எதிர்த்து நிற்பதற்கும் தேவனிடத்தில் நெகேமியா போல ஜெபிப்போம். தேவனுடைய விசேஷித்த ஞானத்தை கேட்போம். நமக்கு எதிரானவர்களையும் அவர்களின் சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் நமக்கு எதிரான ஆலோசனைக்காரர்களின் ஆலோசனைகளையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக வெளிப்பாட்டு வரங்களை கேட்போம். கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதைப் போல அவர்களுடைய ஆலோசனை நிற்காது, அது அபத்தமாகும். கர்த்தரே அபத்தமாக்குவார். காரணம், கர்த்தர் நம்மோடு இருப்பதால். எனவே தந்திரக்காரர்களுக்கு எதிராக நிற்க கர்த்தரோடு நிற்போம். நமக்கு எதிராக தந்திரமும் இல்லை, தந்திரக்காரர்களும் இல்லை, எதிரான ஆலோசனைகளும் இல்லை. கர்த்தர் நம்மோடு. ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற தந்திரக்காரர்களின் கைகளுக்கும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை குலைத்து போடும்படியாய், கெடுத்து போடும்படியாய், எங்களுக்கு எதிராக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எதிரானவர்களின் ஆலோசனைகளையும் தந்திரங்களையும் அபத்தமாக்கி போட்டு எங்களை முன்குறித்த நோக்கத்தையும் திட்டத்தையும் எங்களை குறித்த உமது சித்தத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு எதிரான தந்திரங்களையும் ஆலோசனைகளையும் அபத்தமாக்கி போட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.